உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்போ இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் நேரா அத்தை கிட்ட போய் மகேஷ் மாயா பத்தின உண்மையெல்லாம் சொல்லிடலான் இருக்கேன். கண்டிப்பா அதை நான் சொன்னா அவங்க நம்புவாங்க. பாட்டி, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. மாப்பிள்ள, நீங்க போய் சொன்னா ஈஸ்வரி கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவா. அதுக்கப்புறம் ரேவதிக்கு மாப்பிள்ளை யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அதுக்கு என் ஃப்ரெண்ட் நவீன் தான் இருக்கானே மாமா, அத்தை கிட்ட கூட்டிட்டு போய் இவனை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ரேவதிக்கு இவன் கரெக்டா இருப்பான்னு எடுத்து சொல்றேன். எஸ், நான் கார்த்திக்காக எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ரேவதி கழுத்துல தாலி கட்டவும் தயாரா இருக்கேன். இவன் வேற ஒருத்தன் இடையில கோமாளி மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கான். துர்கா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். ஆஹா, மாட்ட போறோம். என்ன, கல்யாண பொண்ணு பேரு ரேவதின்னு சொன்னாங்க. ஆனா இவன் என்னடானா ரேவதிய பார்த்து துர்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. சொல்லுங்க, எது கூப்பிட்டீங்க? உன் அம்மா எங்க இருக்காங்க? ஆ, அம்மா மேல ரூம்ல இருக்காங்க. சரி. கார்த்திக், கல்யாண பொண்ணு பேரு ரேவதின்னு தானே சொன்ன? ஆமா. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு போறத பார்த்தா நீ துர்கான்னு சொல்ற. ரேவதின்னு தானே சொல்லணும். இல்ல நீ ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? ஐயோ, நான் கன்ஃபியூஸ் ஆகிறேனா? நீ தான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப பேசிட்டு போன பேரு துர்காடா. துர்காவா? இவ தான் கல்யாண பொண்ணு ரேவதியோட தங்கச்சி. மாமா. கார்த்திக், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிப்பா. என்னையா அது? மாமா போச்சு. அவன் நம்மளை போட்டு கொடுக்கறதுக்காக தான் தனியா கூட்டிட்டு போறான். நம்ம செஞ்ச தில்லுமுள்ளு காரியங்களை வெள்ளாவரியா கார்த்தி கிட்ட சொல்ல போறான். கார்த்தி வந்து என்ன செய்வான்னு நினைக்கும் போதே பயமா இருக்கு மாமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து புலம்புனா என்ன பண்றது? மாமா, நான் என்னமோ சுயநலமா எனக்காக பண்ண மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் யாருக்காக பண்ண? எல்லாம் நம்ம ரேவதிக்காக தானே பண்ணேன். சரி விடுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். கார்த்திக், ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னாச்சு? அதோ அவரு ரேவதியோட அக்கா ஹஸ்பண்ட் தானே? ஆமா. அவர் தான் துர்காவை காட்டி ரேவதின்னு சொல்லி இதான் கல்யாண பொண்ணுன்னு சொன்னாரு. நானும் துர்கா தான் ரேவதின்னு நினைச்சு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என் மனசு முழுக்க துர்கா தான் இருக்கா. அவளை தவிர வேற ஒருத்திய என்னால ஏத்துக்க முடியாது. சாரி கார்த்திக், என்னால ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏய், உன்னை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணலான்னு பார்த்தா இப்படி சொதப்பி ஒரு புது பிரச்சனையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. சாரி கார்த்திக், இதுக்கெல்லாம் காரணம் தோ அவங்க ரெண்டு பேரும் தான். ஏங்க, என்னங்க இதெல்லாம்? ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கலான்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. சாரிப்பா, நீதான் ரேவதி கழுத்துல தாலி கட்டணும். அதுக்காக தான்ப்பா இதெல்லாம் நான் செஞ்சேன். தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருப்பா. சாரி மாப்பிள்ள, எனக்கு நீங்க தான் மாப்பிள்ளையாவனுங்கிற சுயநலத்துக்காக நானும் இதுக்கு உடந்தையா இருந்துட்டேன். சாரி மாப்பிள்ள. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அத்தை கிட்ட போய் உண்மையை சொல்லி ஒரு வேளை இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாலும் சரி, ரேவதியோட கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். ஐயா கார்த்தி, என்ன மாமா, இந்த விஷயத்துல உங்க மருமகன் இவ்வளவு அடம் பிடிக்கிறாப்ல? நாம இவனுக்காக பண்ண எல்லா முயற்சியும் வீணா போயிரும் போல இருக்க. கல்ல கூட கரைச்சிடலாம் போல இருக்க, ஆனா அந்த கார்த்தியை கரைக்க முடியாது போல இருக்க. மாப்பிள்ள, வர வர எனக்கும் பயமா தான் இருக்கு. இவன் உறுதியா இருக்கிறத பார்த்தா எங்க ரேவதி கழுத்துல தாலி கட்டாம போயிடுவோம்னு கலக்கமா இருக்கு. கலக்கமாவா? எனக்கு இப்பயும் மயக்க வர்ற மாதிரி இருக்கு. அப்பா முருகா,
உன் சோதனைக்கு ஒரு எல்லையே இல்லையா ஐயா? நீ சீக்கிரமே என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வையா. அதைத்தானே நான் கேக்குறேன் உன்கிட்ட. இப்ப என்னங்க பண்றது? அந்த டிரைவரும் வந்துட்டான். அக்காக்கு எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. அவ சைலண்டா இருந்து என்ன பண்ண போறானே தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும் மரண அவஸ்தையா இருக்கு. சந்திரா, என்ன நடந்தாலும் சரி, ரேவதி கழுத்துல மகேஷ் தான் தாலி கட்டணும். அப்படி ஒருவேளை அவன் தாலி கட்ட முடியாத சூழ்நிலை வந்தாலும் அந்த டிரைவர் தாலி கட்டக்கூடாது. அதுல நம்ம உறுதியா இருக்கணும். நாம மட்டும் உறுதியா இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க அனுப்பி வச்ச ரவுடிங்க தான் கோட்டை விட்டுட்டானுங்களே. அந்த டிரைவர் பையன் தப்பிச்சு வந்துட்டானே. இனிமே என்னங்க பண்றது? எல்லாமே சொதப்பிடுச்சு. இல்ல சந்திரா, இன்னும் மெயின் கார்டு நம்ம கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, ரேவதி இருக்கால, நமக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு ரேவதி தான். தாலி கட்டிக்க போறது அவ தானே. அவளை தாண்டி யார் என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான். அவளை வச்சுதான் அந்த டிரைவரை தாலி கட்ட விடாம பண்ணணும். ஒன்னு ரேவதி கழுத்துல மகேஷ் தாலி கட்டணும், இல்லைன்னா கல்யாணம் நின்னு போகணும். இது ரெண்டை தவிர வேற எதுவுமே நடக்க கூடாது. இதுதான் நம்ம பிளான். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி போ. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா, அந்த மாயா, நீ போய் ரேவதியை கூட்டிட்டு வா. ரேவதியா? எதுக்கு? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். அந்த டிரைவர் உன்னோட கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான்னு நான் எத்தனையோ தடவை எடுத்து சொன்னாலும் ரேவதி அதை நம்பல. நான் எப்படி ஆர்கியூ பண்ணாலும் அதை மறுத்து ஆர்கியூ பண்றாளே தவிர நான் சொல்றத அவ ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. அவ மைண்ட் செட் அப்படி இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். அண்ணா, இப்ப எதுக்கு அவளை கூட்டிட்டு வர சொல்றீங்க? எல்லாம் காரணமாதான். நான் சொன்னாதானே நம்ப மாட்டா. இப்ப அந்த டிரைவர் பையன் அக்கா கிட்ட உண்மையை சொல்ல போறான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவனோட அடுத்த மூவ் அதாதான் இருக்கும். ஐயோ, நீ கவலைப்படாத. அவன் உங்களை பத்தின விஷயத்த கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லுவான். நீ ஏற்கனவே ரேவதி கிட்ட ப்ளே பண்ணி வச்சிருக்க. சோ அந்த டிரைவர் அக்கா கிட்ட பேசுறத ரேவதி கேட்டான்னு வை, அவ யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அந்த டிரைவர் பையன் அயோக்கியன்னு அவ மனசுல தோணும். கரெக்ட் மேடம், கரெக்ட். அது மட்டும் இல்ல, அந்த டிரைவர் பையன் இந்த விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்கன்னு அக்கா கிட்ட சொல்லுவான். இத நாம ரேவதியை கேட்க வச்சா மட்டும் போதும். அவளே அவனுக்கு எதிராக மாறிடுவா. அதுக்கப்புறம் நமக்கு ஃபேவரா தான் இருப்பா. மேடம், சூப்பர் ஐடியா. மணப்பொண்ணு ரேவதியே டிரைவருக்கு எதிரா மாறி ஸ்ட்ராங்கா நின்னா அதுதானே நமக்கு பெரிய அட்வான்டேஜ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.